ஆல்ரைட், இப்போ அடுத்து வந்து நம்ம AWS Cloudwatch அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லேம்டான்ற சர்வீஸ் பார்க்கும்போது Cloudwatch வந்து லைட்டாக ப்ரஷ் அப் பண்ணியிருப்போம். ஸோ இந்த செஷனில் வந்து ரொம்ப டீப்பாக போகாமல் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ Cloudwatchல ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது Cloudwatch Metrics. ஸோ Cloudwatch Metricsன்றது என்ன பண்ணோன்னா, ஆல்மோஸ்ட் AWS இருக்க எல்லா சர்வீஸ்க்குமே வந்து ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கும். மெட்ரிக்ஸ்ன்றது சிம்பிளி அதோட ஒரு அனாலிட்டிக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சர்வீஸுமே வந்து அதுக்கு ஒரு மெமரி இருக்கும், அது எவ்வளோ ரன் ஆகுது, எத்தனை API கால்ஸ் வருது, அந்த மாதிரி ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறது தான் வந்து AWS மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த AWS Cloudwatch மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து டேஷ்போர்ட்ஸ் கூட க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லலாம், Cloudwatch மெட்ரிக்ஸ் வந்து இதுதான் பண்ணுது. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் EC2 மானிட்டரிங் பார்த்தோன்னா, பை டிஃபால்ட் வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து EC2 வந்து மெட்ரிக்ஸ்லாம் லாக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து அதை வந்து மேக்ஸிமம் 1 மினிட் வரைக்கும் குறைச்சிக்க முடியும். ஸோ இப்போது ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அது மாதிரிலாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது இதை வந்து 1 மினிட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேலப்போ இல்லை ஸ்கேல் டவுனும் ஆகும். 5 மினிட்ஸ் கொடுத்தோன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம டேட்டா கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன்லாம் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டீட்டெயில்டு மானிட்டரிங் ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா 1 மினிட்லேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்மளோட மெட்ரிக்ஸ் எப்படி போகுதுன்னு சொல்லி சிபியோட யூட்டிலைசேஷன் வச்சு நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே வந்து இந்த மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல் டவுனோ இல்லை ஸ்கேல் அப்போ பண்ணிப்போம். அது வந்து டீட்டெயில்டு மானிட்டரிங் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஃப்ரீ டயர்லேயே பார்த்தீங்கன்னா 10 டீட்டெயில்டு மானிட்டரிங் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து AWS ஆஃபர் பண்ணுறது ஃப்ரீ டயருக்கு. இப்போ அடுத்து பார்த்தோன்னா Cloudwatch Logs. ஸோ இந்த Cloudwatch Logsன்றது தான் நான் ப்ரீவியஸாக லேம்டா செஷனில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ Cloudwatch Logs வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம கோட் அடிக்கும் போதோ இல்லை ஏதாச்சும் ஒரு சர்வீஸோ சரி, அது வந்து என்ன ஸ்ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு என்ன சேர்ந்ததுனாலே வந்து நம்ம லாக்ஸ் தான் வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள், நம்ம Cloudwatch AWS லேம்டாவில் வந்து நம்ம கோட் அடிச்சோம், கரெக்டுங்களா? அதில் பிரிண்ட் என்ன போட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து அதில் மட்டும் பிரிண்ட் ஆகாது, அந்த லேம்டாவில் மட்டும் பிரிண்ட் ஆகாது. அது வந்து பேக் எண்டில் Cloudwatch லாக்ஸ்க்கு வந்து லாக்ஸை போட்டுரும். ஸோ இதில் பார்த்தோன்னா முக்கியமான 2 டெர்மினாலஜி இருக்குது. ஒன்று வந்து Cloudwatch லாக் குரூப்ஸ். ஸோ லாக் குரூப்ஸ்ன்றது வந்து ஒரு அப்ளிகேஷனை டிஃபைன் பண்ணோம். ஸோ நம்ம லேம்டா நேம் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களா, அது வந்து அப்ளிகேஷன் நேம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாக் ஸ்ட்ரீம்ஸ்ன்றதை வந்து எத்தனை இன்ஸ்டன்ஸ் ஆஃப் லேம்டா இருக்குன்னு சொல்லி தான் கணக்கு. ஸோ எக்ஸாம்பிள், இப்போது பேரலாக 4 தடவை நம்ம லேம்டா கால் ஆகுதுன்னா ஒவ்வொன்றுமே வேறு ஸ்ட்ரீம் நேமில் இருக்கும். அது ரேண்டமாக ஒரு நேமில் வேறு ஸ்ட்ரீம் நேமில் இருக்கும். அதுதான் வந்து Cloudwatch லாக்ஸு, லாக் ஸ்ட்ரீம்ஸு. அதுக்கப்புறம் we can export logs to S3, lambda, elasticsearch, etc. ஸோ இந்த லாக்ஸை வந்து நம்மளால் S3ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும், லேம்டா. அப்புறம் elasticsearchன்னு ஒன்று இருக்குது, அது வந்து இப்போதைக்கு ஓப்பன் சர்ச் நேம் மாற்றிருக்காங்க. பட் அது வந்து இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்கோப் தான். அது நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும், இப்போதைக்கு அது தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து we can send logs using SDK. ஸோ எந்தெந்த வேலைலாம் வந்து Cloudwatch லாக்ஸ்க்கு வந்து மெசேஜ் அனுப்பலான்றது வந்து SDK யூஸ் பண்ணி பண்ண முடியும். Cloudwatch Log Agents. ஸோ Cloudwatch Log Agentsன்றது வந்து EC2 மிஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது வச்சு நம்ம லாக் சென்ட் பண்ணலாம். ECS பை டிஃபால்ட் சென்ட் பண்ணணும், லேம்டா பை டிஃபால்ட் சென்ட் பண்ணணும், Cloudwatch ட்ரைலையும் லாக் சென்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இன்னும் 2 Cloudwatch சர்வீசஸ் பார்த்தோம்னா, ஒன்று வந்து அலாரம். ஸோ அலாரம் வந்து எப்போனா, ஸோ எக்ஸாம்பிள், நம்மளுக்கோட மெமரி CPU மெமரி வந்து 80% மேலே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட் வரணுன்ற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம அலாரமாக செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ 80% மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு இமெயில் வர மாதிரி போட்டுடலாம். ஸோ அதுக்கு வந்து அலாரம் யூஸ் பண்ணலாம். ஈவென்ட்ஸ்ன்றது இதுக்கு பார்த்தோம்னா, ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாச்சும் ஒரு லேம்டா சர்வீஸ் வச்சுருப்பீங்க, டெய்லி மார்னிங் 8 o'clock அது ரன் ஆகணுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு க்ரான் ஜாப்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு போட்டோம்னா டெய்லி மார்னிங் 8 o'clock ரன் ஆகும். இல்லைனா எவ்ரி 1 minute எக்ஸிக்யூட் ஆகணும், எவ்ரி 10 minutes எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ அந்த மாதிரி யூஸ் கேஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து Cloudwatch ஈவெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். Cloudwatch ஈவெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லுவோம், பட் ஆனால் இப்போ வந்து மூவ் பண்ணிட்டாங்க. AWS ஈவென்ட் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது சர்வீஸு. ஸோ அதில் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து தியரி சைடு. நான் வந்து டெமோவில் செலக்டிவாக கொஞ்சம் காட்டுறேன். ஸோ இப்போது டெமோக்கு வந்துடலாம். ஸோ இங்கே வந்துட்டு Cloudwatch சர்ச் பண்ணுங்கள். Cloudwatch சர்ச் பண்ணோடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மெட்ரிக்ஸு. ஸோ மெட்ரிக்ஸ் எங்கே பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, எங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க பாரில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல் மெட்ரிக்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சர்வீசஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இங்கே காட்டும். நான் இங்கே நம்ம வந்து எக்ஸாம்பிள் அங்கே DynamoDB காட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து நான் கிரியேட் பண்ண ஸ்கில் தான் இது.
ஸோ அதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு மெட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இப்போ வச்சிருக்க எந்த AWS அக்கௌண்ட்லேயும் பெரிய மெட்ரிக்ஸ் எதுவும் இருக்காது. யூஸ் பண்ண முடியுதான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ரொம்ப கம்மியான டேட்டா தான் அது. ஸோ இது இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்திருக்கிற மாதிரி காட்டுது. இவ்வளோ ஹிட்ஸ் தான் இவ்வளோ வந்திருக்கு. எத்தனை ரீச் இந்த மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் 10 டேபிள்ஸ் வித் பை கன்சியூம்டு ரீச். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரீச் எந்த டேபிள் யூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி காட்டுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அலெக்ஸா ஃபியூச்சர் ப்ரொடிக்டர்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குது. இன்னொன்று வந்து டிஜிட்டல் கான்செப்ட் ஆடிட்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிள்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரீச் பண்ணிருக்குன்னு சொல்லி காட்டுது. இப்போ வந்து இது வந்து Cloudwatch மெட்ரிக்ஸு. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு இதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவென்ட் பிரிட்ஜ் ரூல்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் அந்த Cloudwatch ஈவெண்ட்ஸில் பார்க்கலான்னு சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே காட்டும் ஈவென்ட் பிரிட்ஜ்க்கு வந்து இது ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி மூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ நம்ம ஈவென்ட் பிரிட்ஜில் போய் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரூல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ரூல் கொடுத்துட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் ரூல் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஸ்கூலில் ரெக்கரிங் ஸ்கூலில் கேட்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரான் ஜாப் நம்ம கொடுக்கணும். ஸோ கிரான் ஜாப் வந்து எந்த மினிட்டு எந்த ஹாரு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட்லாம் போட்டு பண்ண முடியும். ஸோ இந்த கிரான் ஜாப் பற்றி பார்க்கணுன்னா இங்கே லேர்ன் பண்ண கொடுத்து பாருங்கள். அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ எவ்ரி ஒன் ஹவர் எங்கே ரன் பண்ணோன்னா இங்கே வந்து ரேட் பேஸில் கொடுத்துருங்க. எவ்ரி 1 மினிட் எவ்ரி 1 ஹவர் ரன் பண்ணோன்னா எவ்ரி ஒன் ஹவர் இது ரன் ஆகும். கடைசியாக வந்து நம்ம டார்கெட் அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் செலக்ட் பண்ணலாம். அதில் வந்து ஒரு லேம்டாவோ இல்லை எந்த சர்வீஸோ இந்த சர்வீஸ் நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணணும் இல்லை ஷெடியூல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து இதை கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஈவென்ட் பிரிட்ஜ். ஸோ இதுக்கப்புறம் லாக் குரூப்ஸ் என்ன பார்ப்போம். இது ஆல்ரெடி வந்து பார்த்தாலுமே ஒன் டைம் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் லேம்டா அதுக்கு கிரியேட் பண்ணேன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒன்று சும்மா எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த டைமில் ட்ரிகர் ஆச்சு லாக். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த லாக் குரூப் நேமு. உள்ளே இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸோட நேமும் வந்து லாக் ஸ்ட்ரீம்ஸாக இருக்கும். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா என்ன பிரிண்ட் பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான்.